வரலாற்று சாதனை நாயகர் அண்ணா 57வது நினைவு நாளில் புகழஞ்சலி. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுது. அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம். CNA என்ற 3 எழுத்தால் அறிமுகமான அண்ணாதான் தமிழ்நாட்டு அரசியலில் உருவான முதல் தளபதி. பெரியாரின் சீடராக வலம் வந்த போது அப்படித்தான் அழைக்கப்பட்டாரு. அதன் பிறகு எல்லாருக்குமே அவர் அண்ணாதான். பெரியாரின் சீடராக, பெரியாரின் தளபதியாக இருந்த அண்ணா ஒரு கட்டத்துல பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால அவரை விட்டு பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சி கண்டார். அண்ணாவோட சில சாதனைகளை இங்க பட்டியலிடலாமா? படி அரிசி திட்டம் திமுகவின் தேர்தல் அறிக்கையில இடம்பெறாத வாய்மொழி வாக்குறுதி தான். இருந்தாலுமே 15/5/1967 நாள்ல படி அரிசி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாரு அண்ணா. கடந்த 27/6/1967 மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாத்தி அன்னை தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அண்ணாவின் அரசு. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது. தமிழக அரசின் இலட்சினையான கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றப்பட்டது. தமிழக அரசின் சின்னத்தில் இடம்பெற்றிருந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியம் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாற்றியது அண்ணாவுடைய சாதனை என்றே சொல்லலாம். வாழும் போது சரித்திர நாயகனாக வாழ்ந்த அண்ணா தன் இறப்பிலும் ஒரு சாதனையை படைத்தார். அண்ணாவின் இறுதி அஞ்சலியின் போது திரண்ட கூட்டம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது.